சொல்லி பார்த்தோம், எழுதி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எதுவுமே நடக்கவில்லை. கடைசியில் நாங்களே களத்தில் இறங்கிவிட்டோம். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர்களில் ஒருவரான டாக்டர் சிவகுமார் விரக்தியில் கூறிய வார்த்தைகள் இவை. பத்துமலை ஆற்றங்கரை பகுதியில் தார் சாலை போடப்படுவதற்காக தாங்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் குறித்து அவர் இவ்வாறு சொன்னார். அந்த இடம் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது அல்ல. எனவே தான் அனைத்து தரப்பிடமும் அதற்கு விண்ணப்பித்து பார்த்துவிட்டோம். ஆனால் கோரிக்கைக்கு அதிகார தரப்புகள் செவிசாய்க்காத நிலையில் தேவஸ்தானமே சொந்த முயற்சியில் இறங்கியதாக சிவகுமார் சொன்னார். அதன் பலனாக பிரபல தொழில் முனைவர் விவேக் ஆதரவில் நேற்று பத்துமலை ஆற்றங்கரையில் தார் சாலை போடப்பட்டது. ஆற்றங்கரையிலிருந்து குகை கோயில் நோக்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் வசதிக்காக தார் சாலை போடப்பட்டதாக தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார். தார் சாலை போடப்படும் பணிகளை தொழில் முனைவர் விவேக்குடன் மேற்பார்வையிட்ட போது அவர் அவ்வாறு சொன்னார்.